வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் அப்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்களுடைய கேள்விகளுக்குரிய பதில் விளக்கங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு நேற்று ஒரு அப்டேட் கிடைச்சது. 13th August 2024 எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்குரிய கவுன்சிலிங், அந்த வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்களுடைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம். ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, செகண்ட் பிஎஸ்எல் லிஸ்ட் வருமா, அதாவது ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட் வருமானு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பிஎஸ்எல் ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட்டில் வந்து கவுன்சிலிங் 13th நடக்க இருக்குது இல்லையா. ஸோ அதில் சப்போஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்னும் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மேபி பெண்டிங் இருக்கலாம். ஸோ அந்த கேண்டிடேட்ஸு சப்போஸ் டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணாத பட்சத்தில், இல்லை அப்படின்னா இதில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் ஏதாவது கேண்டிடேட்ஸ் மிஸ் ஆனால், ஸோ அவங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண வைப்பாங்களா, இல்லை அந்த டைமில் வந்து செகண்ட் சான்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் தான் தெரிய வரும். ஸோ அது நம்ம எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ அக்கார்டிங் டு மை நாலேஜ் செகண்ட் பிவி லிஸ்ட் அப்படிங்கிற செகண்ட் பிஎஸ்எல் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப லெஸ் சான்ஸ் தான். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் நம்மளால் சொல்ல முடியும். வெரி லெஸ் சான்சஸ் இருக்கலாம் மேபி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். டோட்டலி ப்ரொவிஷ்னலி செலக்டடு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து 983 கேண்டிடேட்ஸு. பட் நான் 942 மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது 942 கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 100% ஃபுல்லாக வெரிஃபை முடிச்சிட்டாங்க. ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அந்த டைமில் வந்து பெண்டிங் இருந்திருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டு வந்து அந்த வெரிஃபிகேஷனில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி டைம் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த டைம் வந்து 30 days கொடுத்துருக்காங்க. 30 daysக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆஃபீஸில் அஃபிஷியல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. ஓகேவா. ஸோ அதுக்காக வேண்டி தான் அந்த நம்பர் 942 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் தே ஹாவ் டு ஷோ த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வித்தின் 30 days. ஸோ அதான் ரீசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சில நண்பர்கள். அதாவது இந்த போஸ்டிங்கெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தராக வேகன்சிஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த எக்ஸாமினேஷன் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ ஒரு டைம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது நம்மளோட அமைச்சர் மூலமாக டிசம்பர் மந்தில் அந்த மாதிரி. அது இன்னும் எம்ஆர்பி தரப்புலேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ எதிர்பார்க்கலாம் நம்ம அப்கமிங் செஷனில் அப்கமிங் இயரில் எக்ஸாமினேஷன் வருதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.